செலக்டிவா கதை வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறது அதனால வந்துட்டு டிலே ஆகுதுங்க. என்ன டிலே ஆச்சு? இல்ல ஒரு கேப் கிடைக்குது அப்படிலாம் இல்லையே, தொடர்ந்து படங்கள் ஏன் நிறைய படம் பண்ணுறது தான் திட்டுறாங்க எல்லாரும். படங்கள் கம்மியாக பண்ணுங்கன்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம கடந்த ஒரு 6-7 மாதமாக படம் எதுவும் கமிட் பண்ணல. ஏன்னா தொடர்ந்து இப்போ தான் வாழை வந்தது, அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன் வந்தது, அதுக்கடுத்தது இப்போது ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்தது, இப்போது தண்டைக்காரன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது தான் நான் வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு படம் லீடாக ப்ராப்பராக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸாகவுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக முடியும் போது அது ப்ரொமோஷன் போகிறது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அதனால் இனிமேல் ஒரு படம் ஒன் ஃபிலிம் அட் டைம் சொல்லிட்டு சில முடிவுகள் எடுத்திருக்கோம். இப்போ வேட்டுவன் மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஹீரோவாக நடிச்ச அடுத்த ஒரு படம் ரிலீஸ் வெயிட்டிங், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பண்ண போகிற படம் கொஞ்சம் கரெக்டான படம் பண்ணுவோம், வெயிட் பண்ணுறோம். இப்போ 2 ஹீரோ வச்சு குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து 2 ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறதுனால ஒரு ஹீரோக்கும் இன்னொரு ஹீரோக்குமான ஸ்பேஸ் குறையுது அப்படின்ற. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை தலை, கதை தான். எப்படி இருந்தாலும் ஒரு படம் நடிக்கும் போது அந்த நடிகர்கள் வந்து கதையை கேட்டு தான் நடிக்கிறாங்க. கதை கேட்காம கதை பிடிக்காம நடிக்க போகிறதில்ல, கதை கேட்டு தான் நடிக்கிறாங்க. கதை கேட்டு நடிக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் நடிக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. சில படங்கள் அதுக்கு மாறி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். நடிக்கிறது வந்து அவன் நம்ம ஒத்துக்கிட்டு உள்ளே போயிட்டோம், நடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. தேங்க்யூ. அப்படியா? அது கதை டிமாண்ட் பண்ணுது, கதைக்கு தேவை, அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணால். இப்போ இந்த படத்தில் அதை தான் எல்லாரும் பயங்கர எமோஷனாக சொன்னாங்க. ஸோ ஒரு கதைக்கு தேவைப்படுது, அந்த எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னா அதை பண்ணுறது தவறு. ஒரு நடிகனோட வேலை அதானே. ஸோ அது வந்து நம்ம கையில் கிடையாது. இயக்குநர்கள் அதை கேட்கும்போது நம்ம அதை கேட்டு நமக்கு ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கும். ஒரு கதையில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணால் அது பண்ணுறது தவறு இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ்டாக அன்வான்டாக இருந்ததுன்னா யோசிக்கணும், அவ்வளோதான். நம்ம பண்ணுறது எல்லாமே இது வரைக்கும் பண்ண படம் எல்லாமே அது அந்த இறப்பு வந்து ஜஸ்டிஃபைடாக தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க ஐயா, இயக்குனர் ஐயா கிட்ட எல்லாருக்கும் வணக்கம். 19ஆம் தேதி, கடந்த 19ஆம் தேதி தண்டகாரன் வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி பெருத்த வரவேற்பு பெற்றிருக்கு. வரும் வாரங்களையும் தண்டகாரன் வந்து தொடர்ந்து தியேட்டரில் வரும். இந்த படம் வந்து ஒரு புதிய கதைக்களம், யாரும் பேசப்படாத ஒரு கதையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை வந்து மக்களுக்கு நம்பி தான் நாங்கள் எடுத்தோம். மக்கள் வந்து இந்த படத்தை வந்து பல்வேறு ஊர்களில் அரங்க நிறைய கூட்டங்களாக நம்ம உலகம் முழுக்கவே வந்து இந்த படத்தை வந்து பெரிய வரவேற்பு வெற்றி படமாக மாற்றியிருக்கிறாங்க. ஊடகங்கள் வந்து இந்த படங்களை வந்து தொடர்ந்து தண்டகாரனை அறிவிச்சது இதுவரைக்குமே எல்லா விதமான எங்களுடைய அறிவிப்புகளையுமே பாசிட்டிவாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததன் விளைவு தான் இந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அந்த வகையில் நாங்கள் படத்தினுடைய வெற்றி விழா ஒட்டி நாங்கள் வந்து எல்லா தியேட்டருக்கும் நாங்கள் வந்து விசிட் போயிருக்கிறோம். அது கள்ளக்குறிச்சிக்கு அடுத்து இப்போ சேலம் வந்திருக்கிறோம். இங்கவும் மக்களுடைய ஆதரவு வந்து பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் சினிமா நண்பர்கள் மற்றும் வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அந்த படங்களை வந்து மீண்டும் மீண்டும் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நல்ல விதமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது நான் முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் ஒரு 6 ஆண்டுகால இடைவெளி. கொரோனா தான். முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கு இடைவெளி வந்து கொரோனா தான். ஏன்னா படம் வந்து குண்டு வந்து வெற்றி படம், அதுக்கான வசூலாகவும் நல்லா வெளியே வசூலை பெற்றது. ஆனால் வந்து கொரோனா காலம் வந்து 2 ஆண்டு காலம் நம்ம சும்மா இருந்ததுனால அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு பிறகு ஆரம்பிச்சு கண்டிப்பாக அப்படி இல்லை. நம்மக்கிட்ட 4-5 கதை இருக்குது இந்த கொரோனா காலத்தில் எழுதுனது. அதை ஒட்டி இது பொருளாதாரம் சார்ந்த சம்பந்தமாக இருக்கிறதுனால எந்த கதை வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அது சார்ந்த மாதிரி கண்டிப்பாக. ஆனால் விரைவில் வரும்.